சங்கீதம் 94:18. என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கால்கள் சறுக்கினது. அநேக நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நிற்கக்கூட பலன் இல்லை, ஆனால் ஆண்டவர் ஓடுவதற்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அதை தான் தாவீது சொல்கிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிசிஷன் எடுப்பாங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழணும், விசுவாசமாக வாழணும்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுப்பாங்க. ஆனால் ஒரு நாள் பரிசுத்தமாக வாழ்வாங்க, ஒரு வாரம் பரிசுத்தமாக வாழ்வாங்க, அப்புறம் 1 மந்த் பரிசுத்தமாக வாழலாம். அதுக்கு மேலே அவங்களால பரிசுத்தமாக வாழ முடியாது, விசுவாசமாக வாழ முடியாது. வேதம் சொல்கிறது, நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விடாதிருக்க கடவன். அல்லேலூயா. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துனீங்கன்னா அதை விட்டு நீங்கள் பின்வாங்காமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒருவன் என் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வர கடவனால் அவன் என் பின்னே வர கடவன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு குழந்தைங்க இருக்குது, எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. பட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அநேக நேரங்களில் நம்ம விழும்போதெல்லாம் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆசாப்பினுடைய கால்கள் பார்த்திங்கன்னா சறுக்கினது, தாவீதினுடைய கால்களும் சறுக்கினது. ஆனால் அநேக நேரங்களில் தாவீதை அவர் தாங்கி பிடித்தார். ஹல்லேலூயா. தாவீதை தாங்கின தேவன் அவர் உங்களையும் தாங்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யல, அற்புதங்களை செய்யலன்னு சொல்லி. சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா 14 வருஷம் தாவீதை என்ன பண்ணாரு, துரத்திட்டே இருந்தார். 14 வருஷம், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. அவன் அது பார்த்தீங்கன்னா அவர் சொந்த மாமனாரே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மருமகனை கொலை செய்வதற்கு வகை தேடினார். அந்த சூழ்நிலை கூட அவர் என்ன பண்ணல, ஆண்டவரை விட்டு விலகலை. அவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் தான் சொல்கிறாரு, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை தாங்கிறது. அவருடைய கிருபை தாங்க, அவர் உங்களை தாங்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா நெருக்கத்தின் சூழ்நிலை, நெருக்கத்தின் நேரத்தின் மாத்திரம் இல்லைங்க, எல்லா நேரத்திலும் நம்ம ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாய். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கிறீங்களா? இல்லை கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நம்ம ஆண்டவரை தேடுறோமா? அப்படி அல்ல. எந்த நேரமும் 24 மணி நேரமும் நம் ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், நம்ம எப்போல்லாம் சறுக்கி கீழே விழுமோ அப்போது அவருடைய கிருபை நம்மளை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.